நான் வந்து இறால் தொக்கு பண்ணுவேன். இறால் தொக்கு ரொம்ப நார்மலா எல்லாம் பண்றது அதான் கேட்க. அதாவது ஸ்பெஷலா நீங்க தான் பண்றீங்களா நீங்க? ஸ்பெஷலா என் கை மனத்துல பண்ணுவேன், அதனால ஸ்பெஷல். நல்லா பண்ணுவாங்க. நான் அது மட்டும் நல்லா பண்ணுவாங்க. சொல்லிதானே ஆகணும், சொல்லிதானே ஆகணும். இல்ல சொல்லிதான் ஆகணும். சொல்லிதானே ஆகணும். என்ன சிரிப்பு? இறால் ஒண்ணு எடுத்து உள்ள வச்சு அப்படியே குழப்பி சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா ஆனா இருக்கும். அவர் சொல்ல மாட்டாரு, அத அடிப்பாங்கன்னு பயப்படுறீங்களா? பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. இல்லடா கோபால, அப்படிதானே? நீங்க சமைக்கிறீங்க, ஓகே, அது சாப்பிடுற மாதிரி இருக்கான்னு அவர் தானே சொல்லணும். ஏய் சொல்லுடா. நல்லாதான் சார் இருக்கும். பயப்படுறியா குமார்? யூடியூப் பார்த்து சமைப்பீங்க கரெக்டா? அந்த யூடியூப் பார்த்தாலும் அந்த அதுல எங்க உங்க கை பக்குவம் இருக்கு? யூடியூப் பக்குவம் தான் இருக்கு, கை பக்குவம் எங்க இருக்கு? இவங்க டார்ச்சர் பத்தாது, ஓன் டார்ச்சர் வேற. ஏயா போட்டு உயிரை வாங்குற? பாத்து என் கையில தானே சார் சமைச்சு அந்த அந்த பரிமாறுற அந்த கை பக்குவம் சார். சரி, அத அவர்ட்ட கேப்போம். இல்ல அதான் அப்படி சொல்லிடுவாங்க. நம்ம அதுக்கு சரி நல்லா இருக்கு. வெளிய வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு பொறுக்கறியா? நான்வெஜ் இவருக்காக சமைக்க கத்துக்கிட்டு சமைச்சு நான் கொடுக்கறேன் தெரியுமா? காலெல்லாம் நான் பார்த்ததே இல்ல, ஆட்டுக்கால்லாம். நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். இருக்கிறதுல இது மோசமா சமைப்பாங்க, வாயிலே வைக்க முடியாது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லட்டுமா? சூப்பர் ஜோடிக்கு கூட்டு வந்து சேர்த்து வச்சாங்க. இப்ப என்ன பிரிச்சு விட்டுருவாங்க போல. என்ன சுத்தி முத்தி பாக்குறீங்க? என்ன கூட்டு உட்கார வச்சிருக்கா. அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். ரசம்னு ஒண்ணு வைப்பாங்க, விஷமா இருக்கும். அவளே அதான் அதையே அவளே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு அவளே எடுத்து போய் கீழே கொட்டிடுவா. ஐயோ ஐயோ, அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் வராது சார். சரி, ஓகே, ரசம் எப்படி வைக்கணும் அதை சொல்லுங்க. நான் தான் சொன்னாங்க போய் உட்காராதுன்னு. இல்லங்க, ரசம் தானே கேட்டேன். என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? அதான் புளி சார், புளி எடுத்துக்கணும். புளி எடுத்து தக்காளி நல்லா புளிஞ்சுக்கணும், வெங்காயம் வெட்டி அதுல இது வெங்காயம் வெட்டி போடுவா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. புதினா போடு. அதான் சொல்றேன், டிஃபரெண்டா சமைப்பா கொஞ்சம். ஒரு ரசம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா அது ரசமே கிடையாது, வேற பேரு உங்க அம்மா தெரியாம. சரி, ஓகே. புளியை நல்லா கரைச்சு ஊத்திக்கிட்டு அது மேல வந்து அந்த பெருங்காயம் போடணும். அத நான் சொன்னதெல்லாம் கலக்கி போட்டு கலக்கி. என்ன சிரிப்பு ராஸ்கல்? வெங்காயம், தக்காளி, அரளி விதை. இது புது வகையான ரசம், செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும்.